அன்னாசி பழத்தின் அறிவியல் பெயர் அனானாஸ் கோமோசஸ். இது ஒரு வெப்பமண்டல தாவரம். இது புரோமேலியாசி குடும்பத்துல பொருளாதார ரீதியா மிகவும் குறிப்பிடத்தக்க தாவரம். அன்னாசி பழத்தின் சாகுபடி முதல்ல பிரேசில் நாட்டுல தோன்றி படிப்படியா உலகின் பிற வெப்பமண்டல பகுதிகளுக்கும் பரவி இருக்கு. மகரந்த சேர்க்கை ஏற்படாத செடியோட தனிப்பட்ட பூக்கள் சேர்ந்து பல பழங்களை உருவாக்குது. அன்னாசி பழத்தின் சதை மற்றும் சாறு உலகம் முழுக்க உள்ள உணவு வகைகள்ல பயன்படுத்தப்படுது. தர்பூசணி குக்கர்பிடேசி என்ற குடும்பத்தில் உள்ள ஒரு தாவர இனம். இது மேற்கு ஆப்பிரிக்காவில் வளர்க்கப்பட்ட ஒரு கொடி போன்ற தாவரம். இது உலக அளவில் அதிகம் பயிரிடப்பட்ட பழம். இதில் 1000க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன. 2017ஆம் ஆண்டில் சீனா உலகின் மொத்தத்தில் 2/3 பங்கு தர்பூசணிகளை உற்பத்தி செஞ்சிருக்கு. 2017ல தர்பூசணிகளோட உலகளாவிய உற்பத்தி 118 மில்லியன் டன்களாக இருந்தது. சீனா மட்டும் மொத்த உற்பத்தியில 67% உற்பத்தி செஞ்சிருக்கு. 2ஆம் நிலை தயாரிப்பாளர்களில் ஈரான், துருக்கி மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் அடங்கும். மாதுளை வெப்பமான இடைநிலை மண்டலத்தில் வளரும் ஒரு மரம். மாதுளையில இனிப்பு, புளிப்பு என பல வகைகள் உள்ளன. இது 5000 ஆண்டுகளாக ஈரானிலும், ஆப்கானிஸ்தானிலும், பலுசிஸ்தானிலும் பயிரிடப்பட்டு வருகிறது. இதன் தாயகம் ஈரான். இந்தியாவின் பண்டைய ஆயுர்வேத பாரம்பரிய மருத்துவத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு மூலப்பொருள் இந்த மாதுளை. 20 மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியாவில் உள்ள கடைகள்ல மற்றும் சந்தைகள்ல இது மிகவும் பொதுவானதாக இருக்கு.